பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். என்னன்னா, நான் நினைத்தது போலவே இவை அனைத்தும் நிகழும், நான் திட்டமிட்ட வழியிலே இவை அனைத்தும் சரியாக நிகழும். அநேக நேரத்தில் நாம் நினைத்திருக்கிறபடியே நடக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பிரைஸ் அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோபு சொல்லும்போது, யோபு 23:13 அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அப்போ கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தர் தீர்மானித்திருக்கிற காரியத்தையோ ஒரு மனிதனாலையும் என்ன செய்ய முடியாது, அப்படின்னா மாற்ற முடியாது. அவருடைய சித்தம் என்னவோ அதுதாங்க நடக்கும். ஆனால் வேதத்தை கவனிக்கும்போது நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும்னு எழுதப்பட்டிருக்கு. நமக்கு 1000 ஐடியா வரலாம் சார், பிரைஸ் அல்லாஹ். ஆனால் பாருங்க, அந்த காரியத்தில் தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய யோசனை தான் நிறைவேறும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய கரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பிரைஸ் அல்லாஹ், தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். சில நேரத்தில் பிரைஸ் அல்லாஹ் காலதாமதம் ஆகலாம். ஆனால் பாருங்க, நம்ம தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பொழுது அது நிறைவேறி விடுகிறதுங்க. கர்த்தர் நம்ம ஒரு நாளும் எந்த தீமையும் நடக்க விட மாட்டார். வேதத்தை கவனிக்கும்போது எரேமியா 29:11 வாசித்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ இன்றைக்கு இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் சரியாக இருக்குன்னா, தேவனுடைய பார்வையில் அவைகள் சரியாக இருக்குன்னா, கட்டாயம் அந்த நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். பிரைஸ் அல்லாஹ். ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னா, நான் நினைக்கிறது தேவன் நினைக்கிறது போல இல்லை. அதனால தான் சில காரியத்தில் காலதாமதம் ஆகிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்,
உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் செயல்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் பிரதர். சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நான் சொல்லுவேன், பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டமும் நிறைவேறும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா உங்கள் திட்டம் நிறைவேறும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.